ஹை கைஸ், எப்போ ரெடி ஆகிட்டு தான் வீடியோ பண்ணுவேன். இந்த வாட்டி கொஞ்சம் கேவலமாக இருக்குல்ல. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து திருநெல்வேலி கிளம்ப போகிறோம் நாளைக்கு. ஸோ அதனால் இப்போ காரை க்ளீன் பண்ணிட்டு மேலே என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கலாம். ஸோ வாங்க இப்போ காரை க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேஷ்போர்ட் கிளீனரு, அப்புறம் அந்த ஸ்பாஞ்சு மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம். வாங்க கைஸ், பார்த்தீங்கன்னா அப்பா வெளியில கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம வந்து டேஷ்போர்ட் மட்டும் கிளீன் பண்ணோம். ஸோ இதான் டேஷ்போர்ட் கிளீனரு. இப்ப இத டிஸ்பிளே பண்ணி நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். சரி வாங்க வேலையை ஃபர்ஸ்ட் மூடிய கழட்டி ஸ்மெல்லு. ஓகே, இப்போ நான் வண்டியை விட்டு வெளில வந்துட்டேன். அது ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வண்டியை க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலான்னு இருக்காரு அப்பா. சரி ஓகே வாங்க வண்டியை க்ளீன் பண்ணுறது பார்ப்போம். ஹெல்ப்பு வாட்டர் கனெக்ஷன் இதுலேருந்து போகுது. பார்த்தீங்கன்னா இப்போ கீழே கார்லாம் கழுவி முடிச்சாச்சு. கழுவி முடிச்சுட்டு இப்போ ஊருக்கு தேவையான லக்கேஜ்லாம் நேற்றே எடுத்து வச்சிட்டோம். இப்போ அது என்னென்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். வாங்க பார்ப்போம். அந்தாங்க இருக்குது அரிசி, அப்புறம் கொஞ்சம் ஊரில் வீட்டில் வைக்க வேண்டியது, கேட்டு, வேற இந்த பையங்க, பைத்தம், ட்ரெஸ்ஸு, பேஸ்ட்டு, பல் கேட்குற ட்ரெஸ்ஸு, அதுக்கடுத்து ஒரு கொடை, அதுக்கடுத்து இன்னும் நிறைய இருக்குதுங்க. கைஸ் பாத்தீங்கன்னா இதான் நம்ம ஊருக்கு எடுத்துட்டு போக வேண்டிய சூட்கேஸ், ட்ரெஸ்ஸு. இதான் மெயின் சூட்கேஸ் பேகு. இதான் டிராவல் பேகு. இது அம்மாவோட ஹேண்ட் பேகு. இதெல்லாம் ஊருக்கு எடுத்துட்டு போக வேண்டியது. ஸோ உங்களை நான் வந்து நாளைக்கு ஜேர்னியில் நான் உங்களை பார்க்குறேன். ஓகே பாய். ஸோ இப்போ நேற்று கார்லாம் கழுவி முடிச்சிட்டோம். கழுவி முடிச்சுட்டு இன்னைக்கு கிளம்பிட்டு இருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் 7:30, 7:35 அந்த டைமில் இருக்கும். இப்போ வந்து காரில் லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். லக்கேஜ் எடுத்து முடிச்சுட்டு நான் உங்களை பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வண்டி எடுத்துட்டு இருக்காரு. இப்போதைக்கு நாங்கள் வந்து எல்லா லக்கேஜும் எடுத்து வச்சிட்டோம். இப்போ சூட் கேஸ் மட்டும் இருக்கு. அந்த சூட் கேஸ் மட்டும் எடுத்து வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிருக்கு. அது வந்து மேலே அங்கே கட்டணும். அந்த கேரியரில் கட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. அதோட ஊருக்கு கிளம்ப வேண்டியது. ஓகே கைஸ், உங்களுக்கு நான் அதை அப்புறம் காமிக்கிறேன். என்ன வயசு பண்ணுறா? தூக்கம் வருதா? கைஸ் இப்போ நாங்கள் வந்து ஆனந்த பவனில் சாப்பிட வந்துடுவோம். வாங்க உள்ளே போயிடலாம். அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு டைரெக்டாக மதியம் லஞ்ச் சாப்பிட கிளம்பிட்டோம். கைஸ் வந்து நாங்கள் பார்வதி பவன் சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கோம். இங்கே வந்து பொம்மைலாம் விட்டுட்ருக்காங்க. அதான் வயசு அதெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டுருக்கான். கைஸ் இது வந்து உள்ளே இருக்க பிளேஸு. அந்த சென்டராக இருக்கும் பார்த்தீங்களா, வடைக்கு, சேட்டு, இந்த ஜூஸு, அதுக்குன்னு தனித்தனியாக இடம்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் தான் பார்த்துக்கோங்க. ஏசி டைனிங்மா, ஏசி டைனிங் போயிடலாமா? எந்த சைடு? சரி வாங்க வயசு போய் பார்ப்போம். நான் வயசு பார்க் வரவங்க இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கு. லேடிஸ் இங்கே, ஜென்ஸு அவங்க சரி. சரி நான் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். குழந்தைங்க விளையாட வேண்டிய இடத்துல ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு பொண்ணு விளையாடிட்டு இருக்கா. சரி போய் சாப்பிடலாம் வாங்க. சரி வாங்க போய் சாப்பிடலாம். போய் சாப்பிட்டு திருப்பி கார் எடுத்துட்டு கிளம்பணும். வாங்க போலாம். பாய்.
சரி வாங்க போகலாம். தண்ணி தண்ணி இல்லை வாங்க போயிட்டோம். திருப்பி ரிட்டர்ன் எவ்வளோ தூரம் போவாங்க? கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தா பரவாயில்ல. இந்த ஐயா மோதிருக்கு. அவள் வந்து வைஷு வந்து தமிழம்மா திட்டே இருந்தாங்க, ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தா. அது பார்க்கறதுக்கு காமெடியாக இருந்தது. அதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஐயா ப்ரிப்பரேஷன் போல உருளைக்கிழங்கு வெட்டி உருளைக்கிழங்கோட அவளுக்கு மட்டும் தயிர் நீ சாப்பிடு. இது வந்து அம்மாவோட மீல்ஸு, மினி மீல்ஸு. இது அப்பாவோட மீல்ஸு. அப்புறம் இது தமிழம்மாவோட மீல்ஸு. பாப்பா வந்து மாமி, அதனால் அவள் தயிர் சாதம் தான் சாப்பிடுவா. அதை சொன்னதுக்கு மறைச்சா. அவள் எப்படி மறைக்கிறா பாருங்களேன். எனக்கு வந்து வெறும் இலை இப்படிமே தான் பரோட்டா வரும். பரோட்டா வந்து விட்டு காமிக்கிறேன். பரோட்டா வந்துடுச்சு. சரி நான் உங்களை சாப்பிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டேன். மீல்ஸ்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை, நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. அவள் தான் வேறு என்ன, அவள் தாங்க. சரி ஓகே, நம்ம இப்போ காரில் போயிட்டு ஊருக்கு ரீச் ஆகிற வழியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இது ஃப்ரெஷ் ஜூஸ்க்கு, வடை பஜ்ஜி அதுக்கு, அங்கே டீ காஃபிக்கு, அங்கே சாட்டு வேஃபல்ஸ், அந்த சாட் ஐட்டம்ஸ் தான் அங்கே இந்த சைட் ஃபுல்லாக. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் அது பார்வதி பவன் வெஜ்ஜு. இது வந்து திருச்சி ஹைவேஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மைக்கு இருக்கிற இடம், நான் தான் சொல்லியிருந்தேன்ல, அந்த பொம்மை இருக்கிற இடம். உள்ளே போயிட்டு என்ன நல்லா இருக்குன்னு பார்த்தோம். பாப்பாவுக்கு வந்து வாங்கிட்டா. நான் சரி ஆர்சி கார் கேட்டேன் அப்பா கிட்ட. ஓவர் ரேட்டாக இருக்குது வேண்டாம் அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். நான் என்னவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுக்கடுத்து முடியல, அப்படியே வந்துட்டேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நாங்கள் அதோட ஊருக்கு போனதை நான் காமிக்கல. ஸோ வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் நாளைக்கு குருப்பங்குளக்கோடைய வீடியோ எடுத்திருப்பேன், அதை பாருங்கள்.